பிரிவாச்சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் சாப்டர் 10 தேவதா மூர்த்திகள் அவதார புருஷர்கள் என்ற தலைப்பில் நம் தர்மத்தின் மூல புருஷர் என்ற உபதலைப்பின் நேற்றைய தொடர்ச்சி. இப்படி வியாசர் குரு பரம்பரையில் முக்கியமாக இருக்கிறார். அவரை விஷ்ணு என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக என்று திரிமூர்த்தியாகவும் அல்லவா குருவை சொல்கிறோம். இப்படியே வியாசரை மும்மூர்த்தியாகவும் வர்ணிக்கிற ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அது நெற்றியில் கண்ணில்லாவிட்டாலும் இவர் சிவன்தான், 4 முகமில்லாவிட்டாலும் இவர் பிரம்மாதான், 4 கையில்லாமல் 2 கையுடன் இருந்தாலும் இவர் மகாவிஷ்ணுதான் என்று சொல்கிறது. வியாசரை விட நமக்கு பரம உபகாரம் செய்த இன்னொருவர் இல்லை. அவர் வேதங்களை விபாகம் செய்ததோடு நிற்கவில்லை. வேதங்களை சில பேர்தான் ரொம்பவும் நியம ஆச்சாரங்களோடு ரட்சிக்க முடியும். ஆனால் வேதத்தின் தாத்பரியமான அஹிம்சை, சத்தியம், தர்மம் முதலியவை சகல ஜனங்களுக்கும் தெரிந்து அவர்கள் அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று மிகுந்த கருணை கொண்டார் வியாசர். இதற்காகவே வேதத்தில் ஒவ்வொரு இடத்தில் நுணுக்கமாக சொல்லியிருக்கிற விஷயங்களை சகல ஜனங்களும் ரசிக்கிற கதாரூபத்தில் விளக்கி காட்டுவதற்கு நுண்ணிய வஸ்துவை பூத கண்ணாடியால் காட்டுகிறது போல் 18 புராணங்களையும் 5வது வேதம் எனப்படும் மகாபாரதத்தையும் எழுதி அனுகிரகம் செய்தார் ஸ்ரீ வியாச பகவான். அவரவர்கள் இஷ்ட தேவதையே முழுமுதல் தெய்வமாக ஆராதிப்பதற்கு சௌகரியமாக விசால மனசு வாய்ந்த வியாசர் 18 புராணங்களையும் தந்திருக்கிறார். ஈஸ்வரன், விஷ்ணு, அம்பாள், சுப்பிரமணியர் என்று ஒவ்வொரு தேவதையை பற்றியும் ஒவ்வொரு புராணமாக கொடுத்தார். சமீப காலம் வரையில் நம் தேசத்தில் எழுத படிக்க தெரியாத கிராம ஜனங்கள் கூட பொய், புனைச்சுருட்டு, திருட்டு, லஞ்சம், நாஸ்திகம் இவற்றுக்கு பயந்து கூடிய வரையில் ஒழுக்கத்தோடு தெய்வ பக்தியோடு திருப்தியோடு இருந்து வந்தார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் வியாச பகவானின் பிரசாதமான பாரதமும் புராணங்களும் தான். இவ்வளவு செய்ததோடு பரம சத்தியமான பிரம்ம தத்துவத்தை ரத்ன சுருக்கமாக சொல்கிற பிரம்மசூத்திரத்தையும் அனுகிரகித்தார் ஸ்ரீ வியாசர். இதனாலேயே முக்கியமாக பிரம்ம வித்யா ஆச்சாரியர்களில் ஒருவராகி வியாசாச்சாரியாள் எனப்படுகிறார். பிரம்ம வித்தையில் அவருக்கு சிஷ்யர் அவரது புத்திரரான சுகபிரம்மம். 4 வேதங்களை பரப்பிய சிஷ்யர்கள் பேரே முன்பே சொன்னேன். புராணங்களையும் மகாபாரதத்தையும் அவரிடமிருந்து உபதேசம் பெற்று லோகத்தில் பிரச்சாரம் பண்ணினவன் சூதர். தேரோட்டி வகுப்பில் பிறந்தவர், மகாபக்திமான், புத்திமான். பிரம்மசூத்திரத்துக்கு சங்கரர், ராமானுஜர். பிரம்மசூத்திரத்துக்கு சங்கரர் அத்வைதம், ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம், மத்வர் துவைதம், ஸ்ரீ கண்டாச்சாரியார் சைவ சித்தாந்தம், வல்லபாச்சாரியார் கிருஷ்ண பக்தி மார்க்கம். எல்லோரும் தத்தம் சித்தாந்தப்படி பாஷ்யம் எழுதியிருக்கிறார்கள். பிரம்மசூத்திரம் என்றால் பண்டித லோகத்தில் அதற்கு ஒரு தனியான கௌரவம். ஹிந்துக்கள் என்று சொல்லிக்கொள்கிற நாம் அனைவரும் மேலே சொன்ன சித்தாந்த பிரிவுகளில் ஏதாவது ஒன்றை சேர்ந்தவராக இருக்கிறோம். இதனால் நாம் பிரிந்தே இருக்கிறோம் என்று அர்த்தமில்லை. மரத்தின் கிளைகள் ஒவ்வொன்றும் ஒரு திசையில்தான் வளர்ந்து கொண்டிருக்கும். அதனால் அவை ஒன்றில்லை என்று ஆகிவிடுமா? அடிமரமும் வேரும் ஒன்றுதானே. அப்படித்தான் நம் இத்தனை பேருக்கும் இத்தனை பிரிவுகளுக்கும் அடிமரமாக வேறாக இருக்கிற மகாபுருஷர் வேதவியாச மகர்ஷி மூலம் என்றால் வேர் நம் தர்மத்துக்கு மூல புருஷர் வியாச பகவான் தான். இன்று நாம் இந்த மட்டுமாவது ஆஸ்தீக புத்தியோடு சேமமாக இருப்பதற்கு காரணம் அன்று வியாசர் போட்ட விதைதான். ஹிந்துவாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் தத்துவத்தில் பிரிந்திருப்பதால் தோஷமில்லை. பிலாசபி என்று வருகிற போது நான் அத்வைதி, எனக்கு சங்கரர், நீ துவைதி, உனக்கு மத்வர், அவர் விசிஷ்டாத்வைதி, அவருக்கு ராமானுஜர் என்று இருந்துவிட்டு போவோம். பல அபிப்பிராயங்கள் இருப்பதால்
அவற்றை ஆராய்ந்து பார்ப்பதால் தப்பில்லை. ஆனாலும் எந்த பிரிவில் இருந்தாலும் சரி, இந்துவாக பிறந்த சகலரும் ஒன்று சேர்ந்து வேதவியாச பகவானின் படத்தை தோளில் ஏற்றி கொண்டு வீதி பவனி எடுத்து வர கடமைப்பட்டிருக்கிறோம். பல பேருக்கு சிலை வைக்கிறோம், படத்திறப்பு விழாக்கள் செய்கிறோம். எனக்கு ஆசை, வருஷத்துக்கு ஒரு நாளாவது ஒவ்வொரு பேட்டையிலும் இருப்பவர்கள் வியாசாச்சாரியாரின் படத்தை ஐக்கியமாக கூடி ஊர்வலமாக எடுத்து வந்து ஓரிடத்தில் எழுந்தருளப் பண்ணி அங்கே சகலருக்கும் பொதுவான வேத தர்மங்களை பற்றி சம்மேளனம் நடத்த வேண்டும் என்பது. இதுவரை இப்படி செய்யாத அபராதத்துக்கு பிராயச்சித்தமாக சேர்த்து வைத்து இனிமேலாவது இப்படி வியாசாச்சாரியாளுக்கு உற்சவம் செய்ய வேண்டும். ஹிந்து என்ற பெயரில் உள்ள நாம் எல்லோரின் நமஸ்காரங்களுக்கும் பாத்திரமாக இருக்கிறவர் அவர். அவர் இன்றைக்கும் சிரஞ்சீவியாக இருக்கிறவர். ஆஞ்சநேயர், அஸ்வத்தாமா, மகாபலி இவர்கள் மாதிரி இப்போதும் சிரஞ்சீவியாக அனுகிரகம் பண்ணி வருகிறார். வைதீக தர்மத்துக்கு பலவிதங்களில் உறுதி தந்து ஆதார ஸ்தம்பம் போல் நிற்கிற ஸ்ரீ வேதவியாச மகரிஷி ஒருத்தர் இல்லாவிட்டார் நம் மதமே இல்லை. அந்த மகா புருஷரை ஹிந்துவாக பிறந்த ஒவ்வொருவரும் ஸ்மரிக்க வேண்டும். நமக்கு சாஸ்வத சௌக்கியத்துக்கான வழியை காட்டி கொடுத்திருக்கிற வேதவியாசருக்கு நம்ம நன்றியை காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். பிரம்மச்சாரிகளும் கிரகஸ்தர்களும் ஆவணி அவிட்டத்தின் போது புது பூணல் போட்டுக்கொள்ளும் முன் வேதவியாசரில் கும்பத்தில் ஆவாகனம் செய்து பூஜை செய்கிறார்கள். சந்நியாசிகளில் பூணூல் போட்டுக்கொள்கிற பிரிவினர் இருந்தாலும் பெரும்பாலும் பூணூலை அறுத்து போட்ட சந்நியாசிகளை இருக்கிறார்கள். மற்ற ஆசிரமக்காரர்கள் உபகர்மத்தின் போது வியாசருக்கு பூஜை, தர்ப்பணம், ஹோமம் செய்து நன்றி செலுத்தி விடுகிறார்கள் என்றால் சந்நியாசிகள் மட்டுமே அப்படி செய்யாமல் இருக்கலாமா? பிரம்மசூத்திரம் என்ற வேதாந்த பிரமாண நூலே இவர் செய்ததுதானே. இப்படி நன்றி தெரிவித்துதான் சாதுர் மாசிய விரத ஆரம்பத்தில் சந்நியாசி செய்யும் வியாச பூஜை. பெரிவா சரணம்.